சொல்வீங்க, சொன்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்வீங்க. இருந்துட்டு போட்டுமே, அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ எப்படி இருந்தா என்ன? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கவிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. கவிதாவை அவங்க நல்லா வச்சு பாத்துப்பாங்கப்பா. அப்புறம் என்னப்பா? இங்க பாருமா, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நீ உன் வயசு வேகத்துல ஏதோ சொல்ற. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை எப்படிமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன்? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கப்பா. யாருப்பா அவங்க தப்பானவங்கன்னு சொன்னது? சுந்தரி அம்மா. சுந்தரி அம்மா யாரு? துரையோட ரிலேட்டிவ். இவங்க அவங்கள தப்புன்னு சொல்வாங்க, அவங்க இவங்கள தப்புன்னு சொல்வாங்க. ஆனா சுந்தரி அம்மா சொன்னதை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இவங்க சொல்றதை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா சுந்தரி அம்மா சொல்றது உங்களுக்கு வேத வாக்கு, அப்படிதானே? இத பாருமா, நீ அப்படிலாம் நினைக்காத. சுந்தரி அம்மா சொன்னது மட்டும் இல்ல, பொன்மலர் மேடம் சொன்னதையும் கேட்டுதான் நான் சொல்றேன். இது அதை விட பெரிய காமெடியா இருக்குப்பா. சுந்தரி அம்மா சொல்வாங்களாம், சுந்தரி அம்மாவோட ஃப்ரெண்ட் சொல்வாங்களாம். ஏன் துரை சொல்றதையோ துரையோட ஃப்ரெண்ட் சொல்றதையோ நீங்க ஏத்துப்பீங்களா? நீ வீம்புக்கு பேசுறம்மா. நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப சரின்னு சொல்லுங்கப்பா. இல்லம்மா, என்னால சரின்னு சொல்ல முடியாது. அப்பா, உங்க காலம் மாதிரி இல்ல நாங்க. இப்ப வேறப்பா. நாங்க யோசிக்காம முடிவெடுக்கிறது இல்ல. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அது தப்புன்னு சொல்ற தைரியம் எங்க கிட்ட இருக்கு. அந்த தப்ப வேணான்னு தூக்கி எறிகிற மனநிலையும் எங்க கிட்ட இருக்கு. நீங்களே சொல்லுவீங்களேப்பா, கவிதா தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சா தப்பான முடிவு எடுக்க மாட்டா, பிடிக்காத விஷயம் செஞ்சா அவ எடுத்த முடிவு தப்பு, அப்படிதானே? ஒண்ணு மட்டும் புரியுதுப்பா. இத்தனை நாளா ஏன் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தரு இன்னைக்கு யாரோ ஒரு சுந்தரி அம்மா சொல்றதுதான் சரின்னு முடிவெடுக்கிறாரு பாத்தீங்களா? அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு நீங்க சஸ்பெண்ட் ஆகி வீட்ல இருக்கிறது காரணம் அந்த சுந்தரி அம்மா. அவங்க கடத்தரப்பு விழால உங்களையும் சேர்த்து வச்சு பேசிருக்காங்க. நீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் யாரால? மத்தவங்க பேசுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம்? என் மனசுல என்ன தோணுச்சோ அதை சொல்லிட்டேன். நான் பேசினது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா. சாரி. எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா, என்கிட்ட மறைக்காதீங்க. ஒண்ணு இல்லம்மா. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இது என்ன புதுசா? வழக்கமா நடக்கிறது தான். வழக்கமா நடக்கிறதா இருந்தா இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்களே? அது ஒண்ணு இல்லம்மா. அவர் திட்டினதை பத்தில நான் ஏன் நினைச்சிட்டு இருக்க போறேன்? உன் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு நினைக்கிறப்பதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அதானம்மா? ஆமாம்மா, என் மேல நம்பிக்கை இல்லையா? போம்மா. சரிம்மா, நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ணி வைக்கிறேன்.
விஷயம்? என்னை பார்த்த உடனே பேச்சு நிறுத்திட்டீங்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இது பாரு, நான் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தேன். எழுந்து வந்து பார்த்தா என் வீட்டுக்கார அம்மாவை கை நீட்டி உங்க எல்லாரையும் கொலைச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு தெரியல. அம்மாவை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆ, நானும் கடைக்கு போயிருந்தேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு மீனா சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. இது பாரு, இப்போ நல்லா சொல்ல முடியுமா முடியாதா? உனக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்தா நீ சொல்லிதான் ஆகணும். இல்ல திவ்யா, உன் வீட்டுக்காரரு அம்மாவை ரொம்ப அசிங்கமா பேசிருக்காரு. கடை திறந்தாங்கல்ல, அங்க 2 பேரும் உன் மாமியாரையும் தேவேந்திரனையும் தப்பா பேசிருக்காங்க போல இருக்கு. அத அம்மா தான் அப்படி பேச சொன்னாங்கன்னு உன் வீட்டுக்காரரு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, சூர்யாவோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு அம்மா சொன்னதா சொல்லி நட்ராஜ் சொல்லிருக்காரு. இதையெல்லாம் கேட்டு அம்மா மனசொடிஞ்சு போயிருக்காங்க. நிஜமா சொல்றேன் திவ்யா, அம்மா கோவப்படுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்தை கெடுக்கிற அளவுக்கு போமாட்டாங்க. ஏற்கனவே உன் வீட்டுக்காரரு நம்ம அம்மா கிட்ட அப்படி இப்படிதான் பேசுவாரு. ஆனா இந்த தடவை ரொம்ப கேவலமா, சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. அதான் அம்மா ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாங்க. இதுதான் மீனாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, அக்கா நம்ம கிட்ட சொன்ன மாதிரி வெளியே போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவாங்க? நாம அவங்கள சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க வேலை செய்யற எல்லா வீட்லயும் போய் சந்திரா அம்மாவை அவங்க மருமக அசிங்கப்படுத்திட்டாரு, வீட்டுக்குள்ள கூட நுழையில, வெளிய வான்னு கூப்பிட்டு ரொம்ப கேவலமா திட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உண்மை சொல்லணும்னா எனக்கு நட்ராஜ் மேல கோவம் இருக்கிறதெல்லாம் விட்டுரு. ஆனா அவர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பு திவ்யா. இத உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானே கூட இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீயா எதையாவது ஒண்ணு நினைச்சிக்க கூடாதுல்ல, அதான். சரி விடு திவ்யா, அவங்களும் எவ்வளவு தூரம் தான் போவாங்க? ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துதானே ஆகணும். இத பாரு திவ்யா, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உடனே இதெல்லாம் உன் மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காது. அது உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்ல. அண்ணா வண்டி எடுங்க. எங்கம்மா போனோம்? என் புருஷன் நட்ராஜ் வீட்டுக்கு போகணும். எடுங்க. என்ன பாக்குறீங்க? எடுங்க. சரிங்கம்மா. உனக்கு அறிவு இருக்கா முதேவி? நான் மாட்டு போயிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு கீழே உள்ள வச்சுட்டா. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு நல்லது பண்ணதானே நான் நினைச்சேன். ஆமா, வெங்காயத்தை பண்ண ஆளையும் மூஞ்சியும் பாரு. சுண்ணாம்புல கழுவன மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒழுங்கா பண்ணவன் இப்படி கூப்பிட்டு விட வச்சுட்டா. இல்ல தம்பி, வண்டியில ஸ்டாண்ட் சைடுல நீட்டிட்டு இருந்ததா, நீங்க ஓட்டுறப்ப எங்கேயாவது தட்டி கீழே வந்துருவீங்கிற பயத்துல தான் நான் உங்களுக்கு நல்லது பண்ணேன். ஐயா, நல்லது பண்ற மூஞ்ச பாரு. நானே ஒரு மெக்கானிக் தான். ஸ்டாண்ட்ல ஸ்ப்ரிங் எடுத்துக்கிச்சு 2 நாளா இப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியாது. என்ன கூப்பிட்டு இப்படி கீழே உள்ள வச்சுட்டியா? இன்னொரு தடவை கேபி சுந்தராமால் கெட்டப்ல உன்னை பார்த்தா பிச்சிருவேன் பிச்சு. பாத்துப்பா, பாத்து போங்க. போ, உன் வேலையை பாரு. என்னடா அது வம்பா போச்சு? நல்லது பண்ணது ஒரு குத்தமா? சிவசிவா சிவசிவா.
எல்லாம் நல்ல காய்கறிங்க தாமா. தம்பி என்னப்பா அது? கத்திரிக்காய். ஏன்பா இத மக்கள்லாம் காசு கொடுத்து தானே வாங்குறாங்க. ஒவ்வொரு காசும் உழைப்பினால வர்றது இல்லையா? வேர்வை சிந்தி உழைக்கிற காசை இந்த மாதிரி சொத்த கத்திரிக்காயை போட்டு ஏமாத்தலாமா? தப்புப்பா தப்பு. நல்லவங்களா இருந்தா நல்லது நடக்கும், கெட்டவங்களா இருந்தா கெட்டதுதான் நடக்கும். நீ நல்லவனா வாழணும்னு முயற்சி பண்ணுப்பா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தம்பி ஏன்பா இப்படி கோச்சுக்கிற? பின்ன வியாபாரத்தை கெடுக்கிறியா நீ? என்ன தம்பி பேசாத, கொன்னு விடுவேன் கொன்னு. சொத்த காய்ங்கிற நான் தெருவுல இருந்து பொறுக்கிட்டா வரேன். மார்க்கெட்ல இப்படிதாம்மா வருது. நான் என்னமோ வேணும்னு சொத்த காயை விக்கிற மாதிரி பேசுறேன். நல்ல கத்திரிக்காயோட 1-2 இப்படிதான் கலந்து வரும். அது புரியாம நீ என்னமோ நீதி நேர்மைன்னு பேசிட்டு இருக்க. உன்னை பத்தி தெரியாது நினைச்சேன். எனக்கு எத்தனை தடவை என்கிட்ட 1/2 கிலோ காய்கறி வாங்கிட்டு 2 கிலோ காய்கறி திருடிட்டு போயிருக்க. அன்னைக்கெல்லாம் உன்னை நான் சும்மா விட்டேன் நானு. ஆனா இன்னைக்கு என்கிட்ட நீதி நேர்மைன்னு பேசிட்டு இருக்க பாரு, அதை பாக்குறப்பதான் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியா கிடையாது. இத பாரு, இன்னைக்கு ஏதோ எனக்கு கோபம் கம்மியா இருக்கனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் உன்னை நான் பட்டை அடிச்சு பார்த்தேன், அப்படியே இந்த இடக்கல் எடுத்து உன் மண்டையில அடிச்சு கொன்றுவேன் பாத்துக்க. போமா, ஆளு மூஞ்சி காய்கறி வாங்க வந்துச்சு. போமா. என்னடா உலகம் இது? இப்படி நாம நல்லது பண்ணணும்னு நினைச்சா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கடவுளே. சரி சரி, நான் ஜோதி அனுப்புறேன், காலையில் அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருங்க. ஓகே ஓகே. ஐயோ, பணம் இப்படி அனாதையா கிடக்குதே. ஆஹா, நல்லது பண்ணா திட்டுறாங்க, அடிக்க பாக்குறாங்க, கொலை கூட பண்ண வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை குமார் தம்பிகிட்ட கொடுக்கறதா இல்ல நம்மளே வச்சுக்கிறதா? சி 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 சி, என்ன அறிவு கட்ட ஜென்மமா இருக்கேன் நானு. நாம தான் நல்லவளா மாறிட்டோமே. இப்ப பணத்தை திருப்பி கொடுக்கறதா நல்லது. ஆனா நல்லது பண்ண அடிக்க வராங்களே. அடிக்க வராங்க, கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அடிப்பாங்க. அடிக்க வராங்க, கொடுத்துடணும். கொடுக்கலன்னா அடிப்பாங்க. என்ன பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்க? அது தம்பி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் தம்பி. எதுக்கு? பணத்தை இப்படி ஆட்ட போடலாம்னா? இல்ல தம்பி. டேய், என்ன தம்பி, நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க? விளக்கணை காய்ச்சி காத்துல ஊத்திரும் பாத்துக்க. சிவா, டேய், வாய் மேல போட நான் பாத்துக்க. பணத்தை திருடிட்டு ஸ்லோகம் வேறியா? ஐயோ இல்ல தம்பி, உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீ யோசனை பண்ணி கிடைச்சதெல்லாம் போதும், குடு பணத்தை. நானும் உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன். போனா போகுது பார்த்துட்டு இருந்தா ரொம்ப ஓரா தான் போயிட்டு இருக்க. தொலைச்சு பாத்துக்க. டேய் நில்றா. உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? மொட்டை மாடியில் இருக்க தொட்டி கழுவு சொன்னல, சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. ஓ, அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலை பார்க்காம இருக்கியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவ? ஏத்தா பேசுற? ராஸ்கல், ஏத்தா பேசுற நீ?
டேய் விட்டு போயிட. என்ன யோசிக்கிற? இந்த பார், ஒழுங்கு மரியாதையா வேலையை பார், இல்ல பிச்சு விடு மிச்சு. டேய் சோமு, என்னடா நடக்குது இந்த உலகத்துல? நல்லவங்களா இருக்கிறது ஒரு குத்தமாடா? அப்படியே குத்துனான்னு வச்சுக்க. அந்த மதியம் என்னடானா அன்னைக்கு அந்த பாபு பையன் கூட கை கோத்து நடந்து போறான். என்ன பார்த்த உடனே பைக்ல உட்காந்து இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு போறான். இந்த ஆள் என்னடானா என்ன அடிக்க வரான். என்ன பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? கேன பையன் நினைச்சிட்டாங்களா? நான் பாக்குறதுக்கு தான் கேன பையன் மாதிரி இருப்பேன். என்னை பத்தி தெரியாதுல்ல. விட மாட்டேன், யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். பாத்துக்கிறேன். இந்த உலகம் நல்லவங்களை மதிக்கிறதே இல்ல, மதிக்க போறதும் இல்ல. நல்லவளாவும் இருக்க கூடாது, நல்லவளா வேஷம் போடவும் கூடாது. இனிமே இந்த பாஞ்சாலி கெட்டவ, கேடு கெட்டவ. யாருங்க வீட்ல? வெளியில வாங்க. கூப்பிடுறேன்ல, வெளியில வாங்க. ஏய், நான் ஒருத்தி இங்க குத்து கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன்ல, உனக்கு கண்ணு தெரியலையா? வெளியில வாங்க. உள்ளவாமா. அடச்சி, வாய் மூடுங்க. வெளிய வாங்க, எல்லாரும் வெளிய வாங்க. டேய், எதுக்கடி எதுக்கடி வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு நிக்கிற? வாயை மூடுங்க. வயசான கிழவின்னு கூட பார்க்க மாட்டேன். இன்னைக்கு உங்களை எல்லாம் மந்திரிச்சு விட்டுட்டு போலாம் தான் வந்திருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்கன்னு சொல்றேன்ல. அம்மா என்னவாமா? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து? நடராஜ், என்னம்மா? மா, என்ன விடுங்கம்மா. நீ சும்மா இரு, உட்காரு உட்காரு சொல்றேன். இத பாரு, என்ன நடந்தாலும் நீ வெளியில வரக்கூடாது. எல்லாம் வெளியில வாங்க. நீ உட்காரு. உங்க மனசுல என்ன யோகியமான புள்ளிய பத்தி வச்சிருக்கதா நினைப்பா? என்னமா வீட்டு வாசலுக்கு வந்து எங்க அம்மா திட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க எல்லாம் தெருல கொலையாடி சண்டை போடுறவங்க தானே? உங்களுக்கு எல்லாம் எவ கூட ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கணும். அதுக்கு எங்க குடும்பம் தான் கிடைச்சதா? தெருல இத்தனை குடும்பம் இருக்கு, எத்தனை பேர் தெரியுறாங்க. அவங்க கூட எல்லாம் போய் சண்டை போட வேண்டியது தானே? எதுக்கு அனாவசியமா எங்க அம்மா கிட்டே வந்து ஒம்ப எடுத்துட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவை திட்டா யாரும் கேட்க வர மாட்டாங்கன்னு தைரியம் தானே?